வணக்கம் 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 மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி டோக்கன் 5000 ரூபாய்க்கு உண்டான டோக்கன் எப்பொழுது உங்களுக்கு வழங்க இருக்காங்க, இது குறித்து இந்த வீடியோவில் நம்ம முழுமையான தகவலை பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தீபாவளி 2026 ஒவ்வொரு ரேஷன் கார்டு அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் 5000 ரூபாய் வழங்க போகிறாங்களா, இல்லை தீபாவளிக்கு வழங்க போகிறாங்களா, பொங்கல் பரிசா தீபாவளி பரிசா, தமிழக அரசுடைய புதிய திட்டம் வெளியிட்டிருக்காங்க. என்னன்றதை பற்றி டீப்பாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக அரசு ஆண்டுதோறும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்குவது அப்படின்றது ஒரு வழக்கமான ஒரு செயல்முறை தாங்க. ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்திங்கன்னா தமிழக அரசு பொங்கல் பரிசாகவும் சரி, தீபாவளி பரிசாகவும் சரி, மக்கள் ரேஷன் கடை வைத்திருப்பவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறதுங்க. ஸோ எல்லோருமே டைட்டிலே பார்த்துருப்பீங்க, கிளிக் பண்ணி உள்ளே வந்திருப்பீங்க. ஆமாங்க, நீங்கள் கிளிக் பண்ணி வந்ததுக்கான பலன் கிடைக்க போகுது. என்ன அப்படின்னா, ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைப்புகளுக்கும், குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள், இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா PHH, AYY, NPHS இந்த 3 வகை அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் தீபாவளி பரிசாக தீபாவளி தினத்தன்று 5000 ரூபாய் பரிசாக வழங்க இருக்கிறதாக தமிழக அரசு ஒரு திட்டம் கொண்டிருக்காங்க. ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் வழங்க போகிறாங்க. இதற்கான டோக்கன் முதல்ல எந்த மாவட்டத்திற்கு வழங்க போகிறாங்க, எந்த வகையான ரேஷன் கார்டுக்கு வழங்க இருக்காங்க. ஸோ NPHS கார்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ரேஷன் கார்டு வச்சிருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே 5000 ரூபாய் வழங்குறதுக்கான டோக்கன் எல்லாமே போட்டிருக்காங்க. மெயினாக அந்த தீபாவளி பரிசு என்ன அப்படின்னா, அந்த திட்டத்தோட இருக்குது அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எப்பொழுதுமே இதற்கான டோக்கன் கொடுப்பாங்க. ரேஷன் கடையில் கிடைக்கலன்னா தெளிவாக நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ரேஷன் கடைகளில் இந்த டோக்கன், இதற்கான டோக்கன்கள் அனைத்துமே வழங்கப்பட்டு வருகிறதுங்க. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இருக்கிற அனைத்து ரேஷன் கடையிலுமே இந்த டோக்கன் கொடுக்க போகிறாங்க. ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்தும் உதவிகள் வழங்கப்படுகிறது. அது என்னென்ன உதவிகள் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல மகளிர் உரிமை தொகை. ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் தமிழக அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகிறது. குறிப்பாக ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்பங்களில் பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படுகிறதுங்க. அதே போல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா புதிய ஸ்கீம் ஒன்று தொடர் முறையில் கொடுத்துக்க போகிறாங்க. இந்த தீபாவளி தினத்தன்று 5000 ரூபாய் உங்களுடைய ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் வழங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்குங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்காக மளிகை பொருட்கள், பொங்கல் அரிசி, வெல்லம் கொடுப்பது போல, வேஷ்டி சேலை கொடுப்பது போல, பொங்கல் தினத்தன்று கொடுப்பது போல இப்போயும் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ முக்கியமானதை ஒன்று கொடுக்க போகிறாங்க. 5000 ரூபாய் பார்த்தீங்கன்னா தீபாவளி பரிசாக உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது தாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு. அந்த சர்ப்ரைஸ் தாங்க இது. அதே மாதிரி நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் GST ஒரு சர்ப்ரைஸ் வச்சுட்டாரு. ஸோ கண்டிப்பாக அந்த செப்டம்பர் 12க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 28% இருந்த GST எல்லாம் 22 ஆகும், 18% இருந்தது எல்லாமே 18% ஆகும், 22% இருந்தது எல்லாமே 18% ஆகும், 18% இருந்தது எல்லாமே 5% ஆகும் குறைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். ஹாப்பி எல்லாத்துக்குமே வழங்கிட்டாங்க. இதனால் நிறைய பேருக்கு வண்டி, டிவி, ஃப்ரிட்ஜுக்கு எல்லாமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதே போல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வரக்கூடிய தேர்தலை முன்னிட்டு நம்முடைய மக்கள்களுக்கு ரேஷன் கார்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே 5000 ரூபாய் வழங்க இருக்காங்க. இதற்குண்டான அப்டேட் பார்த்தீங்கன்னா விரைவில் வர இருக்குங்க. பண்டிகை காலத்தில் மக்களின் கைகளில் அதிக பணம் புழங்குவது மாநிலத்தின் பொருளாதார சுழற்சிக்கு ஊக்குவிக்கும். மாநிலத்தின் பொருளாதார சுழற்சி வறுமை கோட்டு கீழே உள்ள கோடிக்கணக்கான குடும்பங்கள் எவ்வித நிதி சுமையின்றி பொங்கல் திருநாள் தீபாவளியை கொண்டாட இந்த திட்டம் வழிவகை செய்யும் அப்படின்றதையும் குறிப்பாக சொல்கிறாங்க. ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் 5000 வரை ரொக்கப்பணம் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. தீபாவளி பரிசாகவே இதை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விரைவில் இதற்குண்டான டோக்கன்கள் வழங்க போகிறாங்க. டோக்கன்களை உங்கள் மாவட்ட அலகில் இருக்கிற கூட்டுறவு மையத்தில் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடையில் பெற்றுக்கொள்ள முடியுங்க. இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெறுங்க. நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
வணக்கம் 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 மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி டோக்கன் 5000 ரூபாய்க்கு உண்டான டோக்கன் எப்பொழுது உங்களுக்கு வழங்க இருக்காங்க, இது குறித்து இந்த வீடியோவில் நம்ம முழுமையான தகவலை பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தீபாவளி 2026 ஒவ்வொரு ரேஷன் கார்டு, அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் 5000 ரூபாய் வழங்க போகிறாங்களா, இல்லை தீபாவளிக்கு வழங்க போகிறாங்களா, பொங்கல் பரிசா தீபாவளி பரிசா, தமிழக அரசுடைய புதிய திட்டம் வெளியிட்டிருக்காங்க. என்னன்றதை பற்றி டீப்பாக பார்க்க போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக அரசு ஆண்டுதோறும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்குவது அப்படின்றது ஒரு வழக்கமான ஒரு செயல்முறை தாங்க. ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்திங்கன்னா தமிழக அரசு பொங்கல் பரிசாகவும் சரி, தீபாவளி பரிசாகவும் சரி, மக்கள் ரேஷன் கடை வைத்திருப்பவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறதுங்க. ஸோ எல்லோருமே டைட்டிலே பார்த்துருப்பீங்க, கிளிக் பண்ணி உள்ளே வந்திருப்பீங்க. ஆமாங்க, நீங்கள் கிளிக் பண்ணி வந்ததுக்கான பலன் கிடைக்க போகுது. என்ன அப்படின்னா, ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைப்புகளுக்கும், குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள், இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா PHH, AYY, NPHH இந்த 3 வகை அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் தீபாவளி பரிசாக தீபாவளி தினத்தன்று 5000 ரூபாய் பரிசாக வழங்க இருக்கிறதாக தமிழக அரசு ஒரு திட்டம் கொண்டிருக்காங்க. ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இந்த டோக்கன் வழங்க போகிறாங்க. இதற்கான டோக்கன் முதல்ல எந்த மாவட்டத்திற்கு வழங்க போகிறாங்க, எந்த வகையான ரேஷன் கார்டுக்கு வழங்க இருக்காங்க. ஸோ NPHH கார்டுகளுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல ரேஷன் கார்டு வச்சிருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே 5000 ரூபாய் வழங்குறதுக்கான டோக்கன் எல்லாமே போட்டிருக்காங்க. மெயினாக அந்த தீபாவளி பரிசு என்ன அப்படின்னா, அந்த திட்டத்தோட இருக்குது அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எப்பொழுதுமே இதற்கான டோக்கன் கொடுப்பாங்க. ரேஷன் கடையில் கிடைக்கலன்னா தெளிவாக நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ரேஷன் கடைகளில் இந்த டோக்கன், இதற்கான டோக்கன்கள் அனைத்துமே வழங்கப்பட்டு வருகிறதுங்க. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இருக்கிற அனைத்து ரேஷன் கடையிலுமே இந்த டோக்கன் கொடுக்க போகிறாங்க. ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்தும் உதவிகள் வழங்கப்படுகிறது. அது என்னென்ன உதவிகள் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல மகளிர் உரிமை தொகை. ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் தமிழக அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகிறது. குறிப்பாக ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்பங்களில் பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படுகிறதுங்க. அதே போல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா புதிய ஸ்கீம் ஒன்று தொடர் முறையில் கொடுத்துக்க போகிறாங்க. இந்த தீபாவளி தினத்தன்று 5000 ரூபாய் உங்களுடைய ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் வழங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்குங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்காக மளிகை பொருட்கள், பொங்கல் அரிசி, வெல்லம் கொடுப்பது போல, வேஷ்டி சேலை கொடுப்பது போல, பொங்கல் தினத்தன்று கொடுப்பது போல இப்பையும் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ முக்கியமானதை ஒன்று கொடுக்க போகிறாங்க. 5000 ரூபாய் பார்த்தீங்கன்னா தீபாவளி பரிசாக உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு. அந்த சர்ப்ரைஸ் தாங்க இது. அதே மாதிரி நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் GST ஒரு சர்ப்ரைஸ் வச்சுட்டாரு. ஸோ கண்டிப்பாக அந்த செப்டம்பர் 12க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 28% இருந்த GST எல்லாம் 22 ஆகும். 18% இருந்தது எல்லாமே 18% ஆகும். 22% இருந்தது எல்லாமே 18% ஆகும். 18% இருந்தது எல்லாமே 5% ஆகும் குறைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். ஹாப்பி எல்லாத்துக்குமே வழங்கிட்டாங்க. இதனால் நிறைய பேருக்கு வண்டி, டிவி, ஃப்ரிட்ஜுக்கு எல்லாமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதே போல் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு வரக்கூடிய தேர்தலை முன்னிட்டு நம்முடைய மக்களுக்கு ரேஷன் கார்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே 5000 ரூபாய் வழங்க இருக்காங்க. இதற்குண்டான அப்டேட் பார்த்திங்கன்னா விரைவில் வர இருக்குங்க. பண்டிகை காலத்தில் மக்களின் கைகளில் அதிக பணம் புழங்குவது மாநிலத்தின் பொருளாதார சுழற்சிக்கு ஊக்குவிக்கும். மாநிலத்தின் பொருளாதார சுழற்சி வறுமை கோட்டு கீழே உள்ள கோடிக்கணக்கான குடும்பங்கள் எவ்வித நிதி சுமையின்றி பொங்கல் திருநாள், தீபாவளியை கொண்டாட இந்த திட்டம் வழிவகை செய்யும் அப்படின்றதையும் குறிப்பாக சொல்கிறாங்க. ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் 5000 வரை ரொக்கப்பணம் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. தீபாவளி பரிசாகவே இதை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விரைவில் இதற்குண்டான டோக்கன்கள் வழங்க போகிறாங்க. டோக்கன்களை உங்கள் மாவட்ட அலகில் இருக்கிற கூட்டுறவு மையத்தில் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடையில் பெற்றுக்கொள்ள முடியுங்க. இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெறுங்க. நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.